ஹலோ ஆல். இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா ஹோம்மேட் சாக்லேட். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் டார்க் கொக்கோ சாக்லேட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1 கப் ஆஃப் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன், 1 கப் ஃபுல்லாக. அதே கப்பில் பாதி கப் வந்துட்டு நாட்டு சக்கரை. நான் பாதி யூஸ் பண்ணுறேன். ஸ்வீட் அதிகமாக பிடிச்சவங்க ஃபுல் கப் கூட யூஸ் பண்ணலாம். நட்ஸ் வந்து நமக்கு தேவையான அளவு எந்த நட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வால்நட்டும் கேஷ்யூவும் எடுத்திருக்கேன். நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். அண்ட் சேம் வந்துட்டு பட்டர். இப்போது ஒன் ஆஃப் த இன்க்ரீடியன்ட் பட்டரை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கணும். ஒரு பேனில் வந்து சுடு தண்ணி வச்சுட்டு அதில் பட்டர் போட்டு மெல்ட் பண்ணிக்கணும். அண்ட் சேம் வந்துட்டு பட்டர் பட்டர் வந்துட்டு இதே எந்த கப்பில் நாட்டு சக்கரை கொக்கோ எல்லாம் இது ரெண்டுத்தையும் ஆக்சுவலாக இது மூணும் வந்து நாட்டு சக்கரை கொக்கோ பட்டர் இது மூணும் சேமான அளவு போடணும். பட் நான் ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாக வேணும் அப்படின்றதுனால பாதி 1/2 கப் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு 1/2 கப் பட்டர் எடுத்திருக்கேன். அந்த 1/2 கப் பட்டரோட கோகனட் ஆயில் 1/2 கப், அந்த பட்டரில் கோகனட் ஆயிலை மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, 3/4 கப் வந்துடுது. இப்போ ரெண்டும் சேர்த்து 3/4 கப் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு பவுலில் இந்த பட்டரையும் கோகனட் ஆயிலும் மிக்ஸ் பண்ண இதை சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு கொக்கோ பவுடர். நெக்ஸ்ட்டு அந்த கப்பில் பாதியாக மெஷர் பண்ணி எடுத்து நாட்டு சக்கரை. ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி இந்த ஹோம்மேட் சாக்லேட். அண்ட் ரொம்ப எம்மியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பட்டர், கோகனட் ஆயில் அண்ட் நாட்டு சக்கரை, கொக்கோ பவுடர், இது 3 இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் எடுத்து வச்சுருக்க 2 வெரைட்டி நட்ஸை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வேணும்னா வேறு எந்த நட்ஸ் நமக்கு எந்த பிடிச்ச நட்ஸ் வேணாலும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இது ரெண்டுத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் 1 ஸ்பூன் வந்து சன்ஃப்ளவர் சீட், அண்ட் 1 ஸ்பூன் வந்து பம்கின் சீட். பூசணி விதையும் சூரியகாந்தி விதையும் இதில் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 4 விதமான சீடை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி. இப்போது மிக்சிங் ரெடி. நம்ம மிக்ஸ் பண்ண மிக்சிங் ரெடி. ஸோ இது மாதிரி ஒரு ஐஸ் ட்ரே எடுத்துக்கிட்டு அதில் ஃபில் பண்ணிடணும். நம்மளுக்கு சாக்லேட்டோட சைஸ் என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதில் ஃபில்லிங் கொடுத்தோம்னா சாக்லேட்டோட சைஸ் அதுக்கு அந்த மாதிரி வரும், அதுக்கேற்ற மாதிரி வரும். ஐஸ் ட்ரேயில் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு இதை மூடிட்டு ஃப்ரீசரில் 3 to 4 hours வச்சோம் அப்படின்னா நல்ல இது ரெடி ஆகிடும். ஸோ 3 to 5 hours வச்சுட்ட பிறகு பார்ப்போம். நான் எடுத்த குவான்டிட்டிக்கு அதே மாதிரி இன்னொரு ட்ரேக்கு வரும். ஸோ அதையும் வந்து இதில் ஃபில் பண்ணிப்போம். கொக்கோ பவுடர், நாட்டு சக்கரை, பட்டர், இது 3 இன்க்ரீடியன்ட் தாங்க. ஈக்குவலாகவும் எடுத்துக்கலாம். சுகரை கொஞ்சம் கட் ஆஃப் பண்ணி மினிமைலாகவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் எம்மியாக இருக்குங்க. இந்த நட்ஸ் நிறைய நம்ம எந்தளவுக்கு நட்ஸ் சேர்க்குறோமோ அதோட சேர்த்து சாப்பிடும் போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் சாக்லேட் சாப்பிட.
பட்டர் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம். கோகனட் ஆயில் மட்டும் தனியாக போட்டு மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம். ஆனால் நான் இன்றைக்கி ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கோகனட் ஆயில் இதில் சேர்க்கும்போது. நல்லாயிருக்கும். அந்த கோகனட் ஆயிலோட ஃப்ளேவர் சாக்லேட்டில் தெரியும். நல்லாயிருக்கும். ஃபைனலி சாக்லேட் இஸ் ரெடி. ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு சாக்லேட்டு. ரொம்ப க்ரன்ச்சியாக எம்மியாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த கோகனட் ஆயிலோட ஃப்ளேவரோட சாக்லேட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அக்கேஷ்னலாக சாக்லேட் சாப்பிட்றது தப்பு இல்லை. பட் எதையுமே அளவாக சாப்பிட்டா அழகாக வாழலாம். நன்றி. தேங்க்யூ. பாய் ஆல்.